வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவரோட டிஸ்க்ளோசர் டே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், அவரோட இந்த வயசுலேயும் இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அதுக்காகவே பாராட்டலாம். இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, டைரக்ஷன் இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அடிஷ்னலாக ஸ்க்ரீன் பிளேக்கு இன்னொருத்தர் கூட ரைட் பண்ணியிருக்காரு. அகைன் சரி, ஓகே, ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, அமெரிக்காவில் ஃபார்டெக்ஸ் கார்பரேஷன் அந்த ஒரு நிறுவனம், அவங்க இப்போது சில விஷயங்களை உலகத்துக்கே தெரியாமல் வச்சுருக்காங்க. அது எந்த விஷயம்னா உங்களுக்கே படம் பார்த்தா தெரியும். பட் அகெயின் டூ டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ், அதில் ஒருத்தர் அதே இடத்துல சைபர் செக்யூரிட்டி அந்த ஒரு வேலையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர், அதில் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தரும், இன்னொரு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இவங்க ரெண்டு பேருக்கு சம்மந்தமே இல்லை, இன்னொருத்தர் நம்ம எமிலி பிளண்ட், அவங்க ஒரு நியூஸ் சேனலில் ஆங்கராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஒரு டாப் மோஸ்ட் ஆங்கராக இருக்காங்க. அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் அவர் பிஹேவ் பண்ணுறது சேஞ்ச் ஆகுது. அது நியூஸ் ஆங்கரிங் பண்ணுறப்போ ஆகட்டும், வீட்டிலிருந்து வெளியே டிஃப்ரெண்ட்டாக சடனாக ஒரு நாள் ஒரு பேர்டு பார்த்தோன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க, வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இத்தனைக்கும் ஆங்கரிங் பண்ணுறப்பவே அவரோட வாய் குளறி சில விஷயங்களெல்லாம் அவர் வாயிலிருந்து வருது. அதுக்கப்புறம் அது என்னென்னு தேடி அவங்க ஒரு சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. சேம் டைம் இந்த சைடில் டேனியல் கர்னர் இருக்கார்ல, அவரும் அந்த டிவைஸ் அங்கே இருக்கிற அந்த வார்டெக்ஸ் கார்பரேஷன்லேருந்து ஒரு சில விஷயங்களை திருடிட்டு வந்துடுறாரு. அதை உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது என்ன விஷயம், இந்த ஜோஸ் கார்னரும் எமிலி பிளண்ட்டும் எங்கே மீட் பண்ணுறாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன், அதுக்கப்புறம் அவங்க நினச்சதை அந்த டிஸ்க்ளோஸ் பண்ணாங்களா உலகத்துக்கு இல்லையான்றது தான் ஒரு பேசிக்கான கதை. அகைன் நான் ரொம்ப டீப்பாக சூப்பராக ஸ்ட்ரெயிட் லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் லைக் தட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மட்டும் வச்சு சொல்கிறேன். ஓகே, பட் சரி, இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டா, ஆக்சுவலாக படம் ஒரு 2.5 மணி நேரம் ஒன்றாலும் எனக்கு பெருசாக போர் அடிக்கலை. நான் உண்மையை சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இந்த படம் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அளவுக்கு இல்லை, லென்த்தியாக இருக்குது, இன்னும் ஊறப்பட்ட பெரிய பெரிய சினிமா ரசிகர்கள், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ரசிகர்கள், இன்னும் கொஞ்சம் வேறு டைரக்டர் ரசிகர்கள் எல்லாமே போட்டு பெருசாக ஏதோ அவங்க பெரிய ஒரு சினி தான் காட்டிக்கிறதுக்காகவே இந்த படத்தை போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. பட் அகெயின் எனக்கு எந்த ஒரு இடத்துலையும் போர் கிடையாது. இத்தனைக்கும் சொல்லப்போனால் நிறைய சீன்கள் ஓகே, நம்ம ஓரளவுக்கு கம்மியாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இந்த வயசில் எடுத்திருக்காரு. அதுக்காக ஜஸ்ட் லைக் தட் அவங்க இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு எனக்கு கேட்ச் மீ இஃப் யூ கேன்ன்ற மாதிரியோ, இல்லை ஈடி மாதிரியோ, இல்லை ஜாஸில் விடுங்க, ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எந்த படங்கள் மாதிரியும் இல்லாமல் இருக்கா, கண்டிப்பாக அந்தளவுக்கு இருக்காது. ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணிட்டு தான் போகணுன்னு நான் பார்த்தேன். எனக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லை ட்ரெய்லர் பார்த்துக்கூட. பட் ஸ்டோரி ஆரம்பித்த அந்த சில நேரத்துலேயே ஓகே இது எதை பார்த்து போகுது. அதுக்கு இடத்துல அந்த ஆங்கர் நியூஸ் ஆங்கர் சீனில் ஒரு சீன் வரும், சிங்கிள் ஷாட் ஒன்று வரும். அதுக்கப்புறம் அந்த இடமாகட்டும், அதுக்கப்புறம் இவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க. ஜோஸ் கார்னரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு இவங்க வரதாகட்டும், அங்கே வர சேஸ் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறதா இடமாகட்டும், அவரை காண்டாக்ட் பண்ணி ஒருத்தர் வில்லன் சைட்லேருந்து அவரை கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க. அந்த எதுவுமே ஜஸ்ட் லைக் தட் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அந்த விஷயங்களாமே ஓரளவுக்கு ஐடியாவும் நல்லா இருந்தது. பெருசாக எனக்கு லாஜிக் அடிக்குதே அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏற்றுக்க இருந்தாலும் சரி, ஓகே இதுதான் மேட்டர்ன்ற போல இருக்குன்ற நம்ம அது கூட சேர்ந்து பார்க்க வேண்டியதாக ஆகிடுச்சு. பட் அகைன் அது ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே அது ரிப்பீட்டடாக இருந்தாலும், அவங்கள தேடி வர்றது, இவங்க தப்பிக்கிறது, தேடி வர்றது, தப்பிக்கிறதுன்ற மாதிரி இருந்தாலும், கிளைமேக்ஸில் ஒரு விஷயங்கள் அவங்க ஜஸ்ட் ஓப்பன் எண்டடாக அவங்க ஒன்று கொடுத்துருந்தாங்க. கிளைமேக்ஸ் அவங்க ஒரு விஷயத்த அதுவும் ஓகே, சரி ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. விஷுவல்ஸ் ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த லொக்கேஷன்ஸ் வைஸ், அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ன்னு சொல்லலாம். எமிலி பிளண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் நிறைய இடத்துல கொஞ்சம் இவங்களை கம்பேர் பண்ணப்போ கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது. அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் படத்தில் ஃபுல்லாக பிடிச்சிருந்தது. எகைன் ஒரு ட்ரெயின் சேஸ் சீக்வன்ஸும் நல்லா தான் இருந்தது. இந்த கிளைமேக்ஸில் ஒரு சீன்கள் வரும் ஸ்டுடியோவில், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு சேஸ் ஒன்று நடக்கும். அதாவது இவங்க கதாநாயகனும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கிறப்போ கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். அந்த ஒரு சீன் ஆகட்டும், அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹிப்னாட்டிசம் மாதிரி ஒரு விஷயம் படத்தில் ஒன்று வச்சு அந்த விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். இதில் எமிலி பிளண்ட்டுக்கு ஒரு இடத்துல ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க எல்லா இடத்துலையும் போய் ஒருத்தங்களை பார்த்து பேசுகிற ஒரு சீன்கள் அங்கங்கே வரும்.
எல்லாமே ரொம்ப அங்கே அந்த இடத்துலலாம் எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லாவும் இருந்தது சொல்லலாம். அவருடைய ஹஸ்பண்டு பாய் ஃப்ரெண்டுங்கிற கேரக்டர் ஒருத்தருப்பார், அவர் அங்கே வரக்கூடிய சில காட்சிகள் ஃபன்னாகவும் இருந்தது, நல்லா இருந்தது. அவர் ஹஸ்பண்ட் வரக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் சீன் ஆகட்டும், அந்த அவர் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. சரி, ஓகே. என்னென்ன நல்லா இல்லை அப்படின்னு கேட்டால், நிறைய இடத்துல லாஜிக்கலாக எப்படின்ற மாதிரி விஷயங்களும் இதாகலை. பட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹோட்டலில் ஒன்று ஸ்டே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இத்தனைக்கு தேடி வராங்கன்னு தெரிஞ்சதுக்காக ஒரு சில ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருப்பார். இவரா கரெக்டாக தான் பண்ணியிருப்பார். அந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன சீட்டை அதை கையிலேயே வச்சுக்கிட்டு தூங்குற அளவுக்கு வெளிப்படையாக வச்சுக்கிட்டு தூங்குறதாகட்டும், அந்த மாதிரி சில காட்சிகள். அப்புறம் இவங்க ஒரு இடத்துல கார் எடுத்துகிட்டு போவாங்க, அந்த இடத்துல இவங்க சேஸ் பண்ணிட்டு வருவாங்க, அந்த இடத்துல ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல ஜஸ்ட் லைக் தட் ஒரு நார்மல் யூஸ்வல் நம்ம ஒரு கமர்ஷியல் சினிமா ரேஞ்சுக்கு இருந்தது. அந்த ட்ரெயின் சீனும் நிறைய பேர் அதை போட்டு அடி நடிக்கிறாங்க. நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி எடுத்திருக்கு. ஒரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படத்தில் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு அவர் வேணால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவே பண்ணும். அவரோட கமர்ஷியல் விஷயங்களை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காரு. பட் அகெயின் அதே மாதிரி கிளைமேக்ஸில் அது கொஞ்சம் இன்னும் இப்போது ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு மேபி இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவில் இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாமேன்ற ஒரு இதுவும் இருந்தது. இப்போது எல்லாருக்குமே அதை புரியணும், என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படின்றது ஒரு ஓப்பன் ஹேண்டடாக விட்ட மாதிரியும் அது ஃபீல் ஆச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தேட் அகெயின் லென்த் எனக்கு பெருசாக இல்லை. பட் இன்னும் நிறைய பேர் ஊறப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படமே இல்லை, நான் வந்து ஃபுல்லாக போர் அடிச்சுது, ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தேன் அந்த மாதிரி. பட் எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீல் ஆகலை. டீசெண்டாக ஒரு பெரிய ஸ்கேலில் நல்ல ஒரு விஷுவல்ஸோடு பார்த்துட்டு தான் வந்தேன். பட் அகெயின் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் அளவுக்கு இல்லைனாலும் அந்த படங்கள் கொடுத்த பிரமிப்பாகட்டும், அது கொடுத்த நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகட்டும், அது கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு டீசெண்டான வாட்சபிள் ஒரு படம் தான். நீங்கள் இன்கேஸ் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்சதா இல்லைன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்காதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் திரும்ப வேறு படங்கள் பற்றி பேசலாம்.